யாத்திராகமம் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம். வசனம் 1. ஆரோன் 2 குமாரரும் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்த போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, வசனம் 22, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனம் மூடியிருக்கும் முன்பாக சகல வேளைகளிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். வசனம் 3. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். வசனம் 4. அவன் பரிசுத்தமான சணல் நூலினால் சட்டைகளை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கெட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டு இருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டு. வசனம் 5. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார்களிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளை ஆட்டுக்கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாக்களையும் வாங்க கடவன். வசனம் 6. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளைகளை சரப்பண்ணி வசனமேலு அந்த 2 வெள்ளை ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நின்று. வசனம் 8. அந்த 2 வெள்ளை ஆட்டுக்கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டை போக்கடவன். விடப்படும் வெள்ளை ஆட்டுக்கடாக்களை கொன்று ஒரு சீட்டும் போட்டு. வசனம் 9. கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளை ஆட்டுக்கடாவை பாவ நிவாரண பலியாக சேரப்பண்ணி. வசனம் 10. போக்கடானாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளை ஆட்டுக்கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்கடா வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிருடனே நிறுத்தி. வசனம் 11. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று. வசனம் 12. கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேல் உள்ள நெருப்பு தாணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்தில் தன் கைப்பிடியில் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து. வசனம் 13. தன் சாகாதபடிக்கு தூபம் மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்க கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினி மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். வசனம் 14. பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாகவும் நின்று தன் விரலினாலே கிருபாசனத்தின் மேலே தெளித்து அந்த இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்திற்கு முன்பாக 7 தரம் தன் விரலினாலே தெளிக்க கடவன். வசனம் 15. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியினான வெள்ளை ஆட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தையே திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து அவைகளே இரத்தத்தையே தெளித்து போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேல் அதற்கு முன்பாக தெளித்து. வசனம் 16. இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகள் நிமித்தம் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்காகவே பிரயாசம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசாரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். வசனம் 17.
பாவ நிவர்த்தி செய்யப்பட்டபடி அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையாருக்காகவும் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வரவும் ஆசாரிப்பு கூடாரத்திலே ஒருவரும் இருக்கலாகாது. வசனம் 18. பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியிலே இருக்கிற பலிபீடத்தின் அண்டை வந்து அதற்காகவும் பிரயாசத்தை செய்து காளையின் இரத்தத்திலும் வெள்ளையாட்டுக்கடாவின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து கொம்புகள் மேலே சுற்றிலும் பூசி. வசனம் 19. தன் விரலினாலே அந்த இரத்தத்திலே எடுத்து ஏழு தரம் அதில் மேலே தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுள்ள நீங்கள் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவார் கடவன். வசனம் 20. அவன் அப்படி பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஆகையால் வைத்து அதில் மேலே இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா சாபங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் எல்லா அறிக்கையின் அவைகள் வெல்லப்பட கடவனும் உடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள் வசமாய் வனாந்தரத்திற்கு அனுப்பப்பட கடவன். வசனம் 22. அதிக வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களுக்கெல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்திற்கு போவதற்காக அவன் அந்த வெள்ளையாட்டுக்கடாவையே வனாந்தரத்திலே போகவிட கடவன். வசனம் 23. ஆரோன் ஆசாரிப்பு கூடார வாசலுக்குள்ளே வந்து தன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் வந்து தன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கும்போது உடுத்தியிருந்த சணல் நூல் வஸ்திரங்களே அங்கே வைக்கப்பட்டு. வசனம் 24. பரிசுத்த இடத்திலேயே ஜலத்திலேயே ஞானஸ்தானம் தன் வஸ்திரங்களையே உடுத்தி கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலியையும் ஜனங்களின் சர்வாங்க தகன பலிகளையும் இட்டு தனக்காகவும் ஜனத்திற்காகவும் பாவ நிவர்த்தி செய்து. வசனம் 25. பாவ நிவாரண பலியின் கொழுப்பை பலிபீடத்தின் மேலே தணிக்க கடவன். வசனம் 26. வசனம் 26. போக விடப்படும் போக்கிடாகி வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து விட்டவன் வசனம் 28. அவைகள் சுட்டெரித்தான் தன் வஸ்திரங்களை தேய்த்து ஜலத்தினாலேயே ஞானஸ்தானம் பண்ணி பின்பு பாளையத்திற்குள்ளே வருவனாக. வசனம் 29. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே தேசிய அலையானால் உங்களுக்காக தங்கள் பரதேசினாலும் தங்கள் அசுத்தமானவைகள் தாழ்மைப்படுத்தப்பட்டவன்றி ஒரு வேலை செய்யலாமா இருக்க வேண்டும். அது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்கிறது. வசனம் 30. கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்கு பாவம் நீங்க சுத்திகரிப்புக்கும்படி அந்த நாளிலே உங்களையே சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யப்படும். 31. உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள், அதுவே நித்திய கட்டளை. 31. உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள், அது நித்திய கட்டளை. வசனம்
32 அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டணத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனும் ஆகிய ஆசாரியன் பாவ நிவிர்த்தி செய்ய கடவன். அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல் வஸ்திரங்களையே உடுத்த வேண்டும். வசனம் 34. அப்படியே வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் புத்திரர்களுக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கடவுது என்று கர்த்தர் கட்டளையிடும்படி ஆரோன் செய்தான்.